வணக்கமே பிக்சல்ஸ் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். OnePlus Nord CE 3 Lite 5G இந்த ஃபோன் பற்றி நம்ம கொஞ்சம் அதோட லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கவர் பண்ணியிருப்போம். இதோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸுங்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி லீக்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ஸ்பெக்ஸாக கன்வெர்ட் ஆச்சு. இப்போ நமக்கு ஒரு ஃபிசிக்கல் யூனிட் கிடச்சிருக்கு. இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ண யூனிட் தான். ஸோ ஒரு சின்ன அன்பாக்சிங் மாதிரி காட்டுறேன். நான் ஒரு ப்ராப்பரான அன்பாக்சிங் பண்ணல, சும்மா பாக்ஸில் என்ன கண்டென்ட் இருந்தது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் குயிக்கான ஒரு அன்பாக்சிங் மாதிரி பார்த்துட்டு இந்த ஃபோனோட என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருந்தது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட கலர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பர்சனலாக இந்த கலர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப மியூட்டட் கலர்ஸ் மாதிரி பார்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷைனிங்காக பார்த்தோன்னே என்ன ஃபோன்றாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கலர். ஸோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சட்டிலாக இருக்கிற கலர்ஸை விட, அதாவது நார்மலாக நம்ம எப்போவுமே ஒரு பிளாக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் பார்ப்போம். பட் அதுக்கு இது எவ்வளவோ கலர் வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். பில் குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோன் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பில் தான். நமக்கு இந்த ஃபோனில் இப்போ பின்னாடி கிளாஸியாக இருக்குது, பட் இது பிளாஸ்டிக் தான். சைட் ரெயில்ஸும் பிளாஸ்டிக் தான். டக்குன்னு பார்க்க மெட்டல் மாதிரியே இருக்கும், பட் இதுவும் பிளாஸ்டிக் தான். ஸோ உங்களுக்கு இது சொல்லப்போனால் இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபோன். நியர்லி 6.72 இன்ச்சஸ் டயக்னல் மெஷர்மெண்ட்டில் இருக்க ஸ்க்ரீன். பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஃபோனாக இருந்தாலும் ஒரு ஹேண்ட் சைஸில் பார்க்கும்போது நல்ல லாங்கான ஃபோனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 195 கிராம்ஸ்குள்ளே எடுத்திருக்காங்கும் போது அதுக்கான காரணம் என்னென்னா பிளாஸ்டிக் பில்ட்னால தான். பில்ட் நமக்கு ரொம்ப சீப் ஃபீலிங்கிற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிளாஸ்டிக்குன்னு கண்டிப்பாக தெரியும் கையில் பேரா தொடும்போது. பட் நான் மோஸ்ட்லி இந்த ஃபோன் பேராக யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிறையவே பிக் பண்ணுது. ஏன்னா கிளாசி ஃபினிஷிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் உங்களுக்கு நிறையவே பிக் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா OnePlus இந்த ஃபோன் ரொம்ப CE 2 லைட்டுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ நிறைய ஸ்பெக்ஸ் கோயின்சைட் ஆகும். இதில் ஒரு 6.72 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, 120 Hz. பட் AMOLED இல்லை, LCD. ஸோ அதனால் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு அந்த AMOLEDல இருக்க அந்த பஞ்சி கலர்ஸும் அந்த டார்க் பிளாக்ஸும் கிடைக்காது. பட் ஓவராலாக கண்டென்ட் கன்சியூமிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா LCD எவ்வளோ நல்லா கொடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது, நாட்சில் இல்லாமல் ஹோல் பஞ்சாக கொடுத்துருக்குறாங்க. செல்ஃபிஸ் பற்றி நான் அப்புறம் வர்றேன். ஃபர்ஸ்ட் ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு ரைட்டில் ஒரு பவர் பட்டன் இருக்குது, அதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, தனித்தனியாக அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கிங்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய விஷயம். ஒரு பிரைமரி நாய்ஸ் கேன்சலிங் மைக், டைப் சி போர்ட், ஒரு ஸ்பீக்கர். டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளோதான்.
ஸ்பீக்கர்ஸ் பற்றி பேசும்போது இது வந்து ஆப்வியஸ்லி ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் தான். ஸோ பட்ஜெட்குள்ளே இந்த ஃபீச்சர் கொண்டு வரது ஒரு சின்ன நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695. இந்த 695 வந்து எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே நிறைய கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து நமக்கு ஹேண்டில் இது பண்ணி, அதாவது நம்ம கையில் கிடச்சி நம்ம கவர் பண்ண மாட்டோம். பட் அதிலே பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் வந்து 695ல வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்ட் C2 லைட், விவோ T1 5G. இது வந்து 3வது ஃபோனாக வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான், சாலிடாக இருக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு டே டு டே யூஸுக்குங்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களுக்குலாம் வந்து சாலிடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஓவராலாக சொல்கிறது. பட் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி கேம்ஸ் நம்ம எப்படினால அடித்து யூஸ் பண்ண முடியாது. பட் எல்லா கேம்ஸும் நீங்கள் விளையாடலாம், ஒரு மீடியம் செட்டிங்ஸில் விளையாடலாங்கிறது தான் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்ல வேண்டியது. பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் பற்றி கண்டிப்பாக பேசணும். இதில் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குது. பாக்ஸ்லேயே வந்து இதை சொல்கிறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ வர நிறைய ஃபோன்ஸில் சார்ஜர் கொடுக்காம இருக்கிறதுனால. பட் OnePlus அந்த மாதிரி இல்லை, சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க 80 watts. பட் இது வந்து 67 watts தான் அந்த சார்ஜோட மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்க முடியும். 67 wattsங்கிறதே பெரிய விஷயம். இது 0 to 100 வந்து லெஸ் தென் an hour. நான் இன்னும் சார்ஜ் போட்டு பார்க்கல இது, ஏன்னா வந்து இது ரொம்ப ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸுங்க நம்ம எதாவது சொல்லணும். அதை பற்றி நான் ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இது சார்ஜ் போடுறது கண்டிப்பாக வந்து 1 hourக்குள்ளே தான் ஃபில் ஆகுங்கிற இது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற வேறு ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது 695 பற்றி சொல்லும்போது ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ்லேயும் ஸ்னாப்ட்ராகன் 695 தான். இதே 5000 mAh பேட்டரி தான், இதே 67 தான், 67 watt சார்ஜர் தான். ஸோ கன்சிடர் பண்ணும்போது ஒரு 45 minutes குள்ளேயே வந்து சார்ஜ் ஆகிடணும், ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடணும் 40 minutesக்குள்ளேயே, அந்த மாதிரின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நான் இது வந்து ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். பேட்டரி லைஃப்பும் வந்து இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிடாக 7+ hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கணும். OnePlusோட சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் காம்பினேஷன் எல்லாம் சேர்த்து 7+ hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கணுங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து வச்சு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா. கேமராஸ் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 108 மெகாபிக்சல் சென்சார், அது வந்து ப்ரைமரி. தென் வந்து ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த்து. இது பற்றி தான் எனக்கு ஒரு சின்ன இது. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு அல்ட்ரா வைடாவது எதிர்பார்த்துருப்போம் நம்ம. பட் வந்து அல்ட்ரா வைட் அவங்க கொடுக்காம இந்த இதே கொடுத்துருக்காங்க, கனெக்ட் கட்டுறதுக்காக ப்ரைமரி, டெப்த்து, மேக்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுது. டக்குன்னு பார்க்கும்போது டுவெல் கேமரா செட்டப் மாதிரி தானே தெரியுது. இதில் வந்து 2 கேமரா இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். கேமரா சாம்பிள்ஸ் வந்து நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செல்ஃபி கேமரா வந்து ஒரு 16 மெகாபிக்சல். காலங்காலமாக OnePlus வந்து 16 மெகாபிக்சல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சாம்பிளும் காட்டுறேன், ஒரு 2-3 ஷார்ட்ஸ் மட்டும் காட்டுறேன். ஏன்னா இனி நிறைய கேமரா கம்பேரிசன் வீடியோஸ் வர வேண்டியது இருக்குது, அது கண்டென்ட் போடணும்ல, அதுக்காக தான். ஜஸ்ட் கிட்டிங். ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸுங்கிற மாதிரி ஒரு 2-3 ஷார்ட்ஸ் காட்டுறேன். ஃபுல் ரிவ்யூவில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து அதை பற்றி பார்க்கலாம். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து ஒன்லி 1 ரேம் ஆப்ஷன் தான், 8GB ரேம். 8GB ரேம், ஸ்டோரேஜ் வந்து 128 or 256. 8GB ரேம் வந்து 20Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ப்ரைஸ். ஸோ வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு OnePlus ஃபோனுன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷனுங்கிற மாதிரி சொல்லலாம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். 5G ஃபோனுன்னு நல்லாவே அட்வர்டைஸ் பண்ணுறாங்கல்ல, எல்லா 5G ஃபோனும் வந்து பின்னாடி 5Gன்னு போட்டுறாங்க. ஸோ இதில் வந்து 9 5G பேண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம், தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறேன். ஏன்னா முன்னாடியில் OnePlus பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5G ஃபோனுன்னு கொண்டு வந்துட்டு 2 பேண்ட் இல்லைன்னா 3 பேண்ட் தான் கொண்டு வருவாங்க. இப்போ 9 பேண்டுங்கிற மாதிரி மிட்ரேஞ்சஸ்லேயே கொண்டு வர்றாங்கங்கும்போது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறேன். ஸோ 5Gக்காக வாங்குறீங்கும்போது கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் சிட்டி பொறுத்து. இப்போ இங்கே கோயம்புத்தூரில் 5G வந்துருச்சு.
ஸோ 5G வந்து நீங்கள் 5Gக்காக எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம் இந்த ஃபோனை பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னு. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த ஃபோன் இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்குது, ஒரு ஒரு சாலிடான ஃபோன் மாதிரி இருக்குது. பட் இது வந்து டிப்பிக்கல் ஒன் ப்ளஸ்ங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 4 இயர்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி முன்னாடி போனீங்கன்னா ஒரு OnePlus 60, ஒரு OnePlus 70 ஈவன் இதில் வந்து ஒரு 35 to 40K அந்த அந்த 40K செக்மெண்ட் வரைக்கும், அந்த 30 to 40K வரைக்கும் அந்த செக்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் போட்டதுன்னு, அதனால தான் அந்த பிராண்டிங்கே கிரியேட் ஆச்சு, இந்த ஒன் ப்ளஸ்ங்கிற பிராண்டிங்கே. இப்போது அந்த மாதிரி ஃபோன்ஸ் இருக்குது. பட் மெயினான இதே வந்து சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த். இப்போ வந்து அது டோட்டலாக அந்த ஓப்போ ஃபோன் மாதிரி இருக்குது பார்க்கும்போது. இப்போ நீங்களே பார்த்தாலே தெரியும், ஒரு ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் நீங்கள் பார்க்கலாம், இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். மற்றபடி சாஃப்ட்வேரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மறுபடியும். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ தான், ஒரு கேமரா கம்பேரிசன். இந்த ஃபோனுக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்க மோட்டோரோலா H20 ஃபியூஷனுக்கும். தென் இன்னொரு கேமரா கம்பேரிசன் வரும், விவோ T1 கூட. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ப்ராசஸர், என்ன மாதிரி அவங்க வந்து கம்ப்யூட் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ ஒரு 108 மெகா பிக்சல் சென்சார், இது ஒரு 108 மெகா பிக்சல், அது வந்து ஒரு 50 மெகா பிக்சல். எது பெட்டராக வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். 2 தனி வீடியோவாக வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமும் கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்ஸ் கொஞ்சம் ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.